அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் குருச்சேத்திர போரில் நம்ம தமிழ் மன்னர்களோட பங்களிப்பு அதில் இருக்கா? அப்படி பங்களிப்பு இருந்துச்சுன்னா யார் யாரெல்லாம் அந்த குருச்சேத்திர போரில் கலந்துக்கிட்டா அப்படிங்கிற முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரத காலத்தில் நடந்த குருச்சேத்திர போர் என்பது தர்மமும் அதிர்மமும் மோதிய ஒரு பெரிய யுத்தமாக கருதப்படுகிறது. இந்த போரில் இந்தியாவின் பல திசைகளிலிருந்து மன்னர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் தமிழகம் எனப்படும் தென்னிந்திய மண்டலத்தில் இருந்து பாண்டியர், சேரர், சோழர் போன்ற மன்னர்கள் தங்கள் சேனைகளுடன் இந்த போர்க்களத்தில் பங்கேற்றனர் என்பது பழமையான புராணங்களில் தமிழ் இலக்கியங்களிலும் காணப்படும் தகவலாகும். இது அந்த காலத்தில் கூட தமிழ் மன்னனின் அரசியல் மற்றும் தர்மப்பற்று என்பது இந்தியாவின் மையத்தோடு நெருங்கிய உறவை கொண்டிருந்தது என்பதற்கான சான்றாக உள்ளது. தமிழக மன்னர்களின் முதன்மையாக பாண்டிய மன்னன் சரங்கத்துவன் என்பவர் குறிப்பிடத்தக்கவர். இவர் குருச்சேத்திர போரில் பங்கேற்று பாண்டவர்கள் தரப்பில் போராடியதாக பரம்பரை கூறல்கள் சொல்லுகின்றனர். அவர் உண்மைக்கு துணை நின்று தர்மத்தை ஆதரிக்க விரும்பியவர் என குறிப்பிடப்படுகிறது. பாண்டவர்கள் தர்மத்திற்காக போராடும் தரப்பு என்பதால் தமிழ் மன்னர்கள் பெரும்பாலும் அதே அணியில் இருந்தனர். இது தமிழர்கள் உண்மைக்கும் நீதிக்கும் நின்று போராடும் பண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. சேர மன்னன் பெருஞ்சேரி இரும்புரை என்பவரும் ஒரு முக்கியமான தோத்திர தலைவராக காணப்படுகிறார். அவர் தனக்கென ஒரு படையை அழைத்து சென்று குருச்சேத்திர போரில் பங்கேற்றதாக சில தொன்ம சான்றிதழ்கள் கூறுகின்றன. சங்க இலக்கியங்களும் இவரது புகழ் பாடப்பட்டுள்ளது. இவரது சேனைகள் போரில் காட்டிய வீரமும் துணிவும் பாண்டவர்கள் தரப்பில் மிகுந்த ஆதரவாக அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. சோழ மன்னர் தரப்பில் கொச்செங்கன் சோழன் அல்லது மற்றொரு பெயராக குறிப்பிடப்படும் மன்னன் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. இவர் வெறும் வீரம் கொண்டவன் அல்ல, தர்மத்தை அனுசரிக்கும் அரசன். இந்த யுத்தத்தில் பங்கேற்ற சோழர் தரப்பும் பாண்டவர்கள் சார்பாக தனது யுத்தியோக பூர்வ ஆதரவை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது சோழர்களின் தர்ம நிலைமை உணர்வை பிரதிபலிக்கிறது. மகாபாரதத்தில் நேரடியாக தமிழ் மன்னர்களின் பெயர்கள் வரும் அளவிற்கு பெரிய பங்கு இருந்ததா என்பது சர்ச்சையாக இருந்தாலும் பல புராண குறிப்புகள், தொன்ம வழக்கங்கள் மற்றும் தமிழ் இலக்கியங்கள் மூலம் அவரது பங்கேற்பு நன்கு உணரப்படுகிறது. பண்டைய தமிழ் இலக்கியங்களில் கூட வடக்கு யுத்தம், பாண்டவர்கள் போர், தர்ம யுத்தம் போன்ற பாகங்கள் காணப்படுவது அந்த யுத்தம் தமிழ்நாட்டு மக்களின் மனதிலும் இடம்பெற்றிருந்ததாக காட்டுகிறது. இந்த காலகட்டத்தில் தமிழ் மன்னர்கள் தொலைதூரமாக உள்ள ஹஸ்தினாபுரம் வரை தங்கள் படைகளை அழைத்து செல்வது என்பது சாதாரண விஷயமல்ல. இது அவர்களது அரசியல் விரிவுடைமை மற்றும் போர் பொறுப்புணர்வை காட்டுகிறது. அவ்வப்போது பகைமையும் அதிகார வேட்கையும் முக்கியமானாலும் அவர்கள் தர்மம் சார்ந்த யுத்தத்தில் இணைந்திருப்பது அவர்களின் உயர்ந்த எண்ணத்தை காட்டுகிறது. இதைவிட முக்கியமானது என்னவெனில், குருச்சேத்திர போர் என்பது வெறும் இரு குடும்பங்களுக்கிடையேயான முரண்பாடு அல்ல, அது சமூக நீதிக்கான போராட்டமாக மாறியது. அந்த தருணத்தில் தமிழர்கள் பங்கு பெற்றிருப்பது அவர்கள் தர்ம கோட்பாட்டை உயரியலாக எடுத்துக்கொண்டது. எனவே அது அவர்கள் ஆளுமையை காட்டும் ஒரு விரிவான அடையாளமாகும் மாறியது. இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. நீதிக்கு துணை நின்றால் இறுதியில் வெற்றி நிச்சயம் என்பது ஆகும். பாண்டவர்கள் வெற்றி பெற்றதும் அதற்குள் தமிழ் மன்னர்களின் அரிய பங்களிப்பு இருந்ததோ என்று யாரும் கேட்க தயங்கக்கூடாது. அந்த கால வரலாற்றின் மெல்லிய நிழல்களில் அவர்களின் குரலும் குருதியும் பற்றி இருக்கிறது. இந்த வகையில் குருச்சேத்திர போரில் தமிழ் மன்னர்களின் பங்கு என்பது வெறும் புறப்பட்டு வந்த போராட்டமே அல்ல, அது தமிழ் சமூகத்தின் மதிப்பீடுகள், வீர மரபுகள், அரசியல் விழிப்புணர்வு மற்றும் தர்ம உணர்வு ஆகியவற்றின் கூட்டு வெளிப்பாடாகும். இது நம் வரலாற்றை இன்னும் பெருமைப்படுத்தும் வகையில் இருக்கும் உண்மையான பகுதியே ஆகும். இந்த வீடியோவில் குருச்சேத்திர போரில் நீதிக்கு துணையாக நின்ற நம் தமிழ் மன்னர்களோட பங்களிப்பு எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிற முழு தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.